கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. சுவாமிநாதன் சார், மறுபுறம் திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காங்கிரஸிற்கு கடந்த முறையை விட கூடுதல் தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. சில கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைச்சிருக்காங்க. இன்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா போன்ற கட்சிகளுக்கு அந்த தொகுதி பங்கீடுல இன்னுமே கொஞ்சம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் முடிவாகாத நிலை அப்படிங்கிறது நீடிக்கும் போது நேற்று இபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக பொறுத்த வரைக்கும் இறுதி வடிவம் பெற்றுருச்சு, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, தொகுதி பங்கீடெல்லாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இபிஎஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் முடிச்சுட்டாரு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாமா? இல்ல, அதான் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை இனி பிரச்சனையாக இருக்காது. வெளியில் எந்த கட்சிகளும் போவாது. அங்க அது அந்த சின்னம், எந்த சின்ன கட்சிகளை போட்டி போட வைப்பது, யாருக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்குவது அப்படிங்கிறதுல சின்ன சின்ன முரண்கள் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, இங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில 3 கூட்டம் நடத்திட்டாங்க. அது மதுராந்தகம், மதுரை, திருச்சி அப்படின்னு 3 இடங்கள்ல மாநாடு நடத்தி ஒரு பொதுக்கூட்டங்கள் நடத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே பங்கேற்று விட்டார். நீங்க பிரதமர் மோடி அவர்களுடைய மேடையில சிறு சிறு கட்சிகள்லாம் இருக்கிறப்பயே அந்த அணி ஒரு உறுதி செய்யப்பட்ட அணியா இருக்கும். நீங்க இதை நம்ம அப்படியும் பொருட்படுத்தி பார்த்தால் கடந்த 2024 மோடி அவர்களை சந்தித்து விட்டு வந்த பின்புதான், அந்த கூட்டத்தில் எல்லாம் கலந்து கொண்ட பின்புதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறினார். அந்த கடந்த கால அனுபவங்களும் இருக்கு. பட் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இப்ப அவர்கள் தலைமையில் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவர்களும் இல்லை. சோ அதனால இந்த இடங்கள் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். அந்த இடங்களையும் பாஜக தலைவர் தான் எங்க பிரச்சனை. இப்ப நீங்க அதிமுக மட்டுமே அதை பேசிட்டு இருந்தாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடங்களையும் உறுதிப்படுத்தி விடுவார். நீங்க இத்தனை இடங்கள் போட்டியிடுங்க, வேற வகையான சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா இடம் அப்படிங்கும் போதே அவரால் கூடுதல் தொகுதிகளை கேட்க முடியாது. எனக்குமே இவ்வளவுதான் தொகுதிகள், நீங்க 17 என்று முதலேயே பேசப்பட்டது, அதுக்கு மேல கேட்க முடியாது. காரணம் ஒரு ராஜ்யசபா இப்படி கொடுத்துட்டாங்க. இப்ப தேமுதிகவுக்கு அது மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுகிற பொழுது செய்யல, அதனாலதான் அவர்கள் வெளியேறினாங்க. சோ அதிமுக இந்த இடத்துல விடாப்படியாக நிற்பாங்க. அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சக கட்சிகளை திருப்திப்படுத்துறதை விட பாஜகவை திருப்திப்படுத்துறது பெரிய சவாலா இருக்கும். ஏன்னா கூட்டணி கொண்டு இருக்கக்கூடிய பாஜக யார் தொகுதிகளை பிரிச்சு கொடுக்குறது, எங்க கையில மொத்தமா கொடுங்கன்னு கேட்கிற இடமா இருக்கலாம். அவங்களுக்கு கூட கேட்பாங்கல்ல. நீங்க காங்கிரஸ் 25 28 ஆயிட்டாங்க. காங்கிரசுடைய ஓட்டு கடந்த 2014 நம்ம பார்த்த தனித்து போட்டியிட்ட போது 4% எடுத்தாங்க. 2024 பார்த்தா திமுகவோட சேர்ந்து 10% எடுத்தாங்க. அப்ப அவங்களே 25 28 ஆயிட்டாங்க. அப்ப 11% ஓட்டு வாங்கியிருக்கோம், எங்களுக்கு பாஜகவுக்கு காங்கிரஸுக்கு இணையா கொடுங்கன்னு கேட்பாங்க, அல்லது அதை விட அதிகமா தாங்கன்னு கேட்பாங்க. அப்படி வருகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இயல்பாகவே 28 அல்லது 29 கொடுக்க வேண்டிய இடம் வந்திருக்கு. அப்ப இயல்பாகவே அது என்ன ஆகுதுன்னா, கடந்த தேர்தல்களில் 20 சீட்டு வாங்கின பாஜக இந்த முறை 29 30 நோக்கி நகர்ந்துறாங்க. 10 சீட்டு கூட போயிருது, வெளியே போயிருது. அப்ப இதெல்லாம் தான் சவாலாக இருக்கும். அப்ப அந்த 30 சீட்டு பாஜகவுக்கே கொடுத்துட்டா மற்ற தொகுதிகளில் பெரும்பான்மை பெறுவதற்கான இடம் நோக்கி நல்ல வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கணும், சவாலான தொகுதிகளை கண்டெடுக்கணும், வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை பார்க்கணும். இப்படி நிறைய சேலஞ்சிங் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கு. அது எல்லாமே அதிமுகக்குள்ளதான் இருக்கு. சக கூட்டணி கட்சிகள்ல இருந்து அது வெடிக்காது அப்படின்னு. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸிற்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு ஈடா அதிமுகவுல நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்புல பாஜக அதிக தொகுதிகளை கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு வெர்ஷனை பார்க்கலாமா? இது தேசிய கட்சிகளுக்கு இடையேயான அவங்களுக்கு அதிகம் அப்படின்னு. ஆமா, நிச்சயமாக அதுதான். இரண்டுமே தேசிய கட்சிகள், இரண்டுமே கிட்டத்தட்ட அகில இந்திய அளவுல பாஜக சுரபலத்தோடு இன்றைக்கு இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியும் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான், மக்களவையில எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கட்சி. சோ அப்ப அவர்களை காட்டுவாங்க. நீங்க பாருங்க, அவங்க நம்ம 2 அட்டம் எடுத்திருக்காங்க பாஜக. நீங்க 2014 கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள், திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி. அன்னைக்கே அதுல பாமக இருந்தாங்க. 2 தொகுதி ஜெயிச்சாங்க. கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன், தர்மபுரியில அன்புமணி ராமதாஸ். அதுல இருந்து 10 ஆண்டுகள் கழித்து 2024 அவர்கள் தனியாக ஒரு அணியை கட்டமைக்கிறாங்க, திமுக அதிமுக இல்லாம. அந்த தேர்தலில் 18% ஓட்டு, அதுல 11% பாஜக மட்டும் எடுக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய கணக்கு அப்படிதானே இருக்கும். காங்கிரஸே 28 சீட்டு வாங்கிட்டாங்க, நம்ம அவங்களோட கூட வாங்கலன்னா பாஜகவோட கை அப்ப இருக்கிறது பேசவே மாட்டோம். நீங்க 28 தொகுதிக்கு கீழே பாஜக வாங்கிட்டாங்கன்னா திமுக காங்கிரஸ் கிட்ட டீல் பண்ணதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை நல்ல முறையில டீல் பண்ணியிருக்காருன்னு ஒரு பேர் வந்துரும்ல. சோ அந்த இடத்த பாஜக விரும்ப மாட்டாங்க முதல்ல. அதனால அவர்களுடைய இலக்கு என்பது குறைந்தபட்சம் 30 தொகுதிகள் வாங்கும். ஆனா அவங்க இன்னைக்கு நேற்று இல்ல, கடந்த 6-7 மாதங்களுக்கு முன்பே 50 தொகுதிகளை பட்டியல் வச்சிருக்காங்க. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள், நல்ல பிளே பண்ணக்கூடிய தொகுதிகள்னு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள இருந்து 30 தொகுதிகளை வாங்கியே தீர்வாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதை கொடுக்கிற இடம் நோக்கிதான் நகர்வார். ஏன்னா இந்த கூட்டணிக்குள்ள அமமுகவை கொண்டு வந்ததுல, அன்புமணி ராமதாஸ் அவர்களை கொண்டு வந்ததுல, இன்னும் சொல்ல போனா ஜி கே வாசன் போன்றவர்கள்லாம் போன தேர்தல் வரைக்கும் இந்திய அலையன்ஸ்ல இருந்தவங்க. சோ அந்த அடிப்படையில் அலசுறப்ப
பாஜகவுக்கு ஒரு 30 இடமா கொடுக்குற நிர்பந்தத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அப்படின்னு தான் பாக்குறேன்.